இதாண்டா வீடு. அம்மா வெயிட் பண்ணுங்கம்மா, நான் போய் ஹவுஸ் ஓனரை கூட்டிட்டு வந்துடுறேன். டேய், இத வீடா? ஆமா. என்ன ஃப்ரெண்டுடா அவன்? ஐயோ பாத்து வா. ஐயோ, இந்த வீடா? டேய் டேய், என்னடா ஃப்ரெண்ட் அவன்? பெருசா வீட புடிச்சிட்டேன்னு அந்த அலட்டா கடைசியா பாழடிச்ச வீடு மாதிரி ஒரு வீட்டை காட்டுறான். ஐயோ, என்னையா இப்படி ஒரு வீட்டை பிடிச்சு கொடுத்ததுக்கு அவன் பேசாமையே இருந்திருக்கலாம். அப்புறம் நான் தான் உதவுனேன்னு ஊர் பூரா அவன் தம்பட்ட அடிச்சுட்டு திரிவான். இப்படி பேசுறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? இந்த வீடு கூட இல்லன்னா நம்ம பிளாட்ஃபாரத்துல தான் தங்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்க. என்னடா உங்க அம்மா பழைய மாதிரியே பேசிட்டு இருக்கா? இது ஏதோ தானம் கொடுத்த மாட்ட பல்ல பிடிச்சு பார்த்த கதையா இருக்கு. உன் ஃப்ரெண்டுக்கு என்னடா தலையெழுத்து? இப்படி அக்கறையோட ஒரு வீடை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. உங்க அம்மா பாரு, நாக்குல நரம்பே இல்லாம பேசிட்டு இருக்கா. யோ, என்ன புலம்ப கூட கூடாதுன்னு சொல்றீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, போன வாரம் வரைக்கும் நான் இருந்த இருப்பென்ன, பொழைச்ச பொழப்பென்ன, தேர இழுத்து தெருவில் விட்ட மாதிரி என்ன இப்படி நடுரோட்டுக்கு இழுத்து விட்டுட்டீங்களேயா? உனக்கு நடுவுல வந்த வாழ்க்கை மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அதுக்கு முன்னாடி திருவள்ளிக்கணியில உண்டு குடுத்தனத்துல பட்ஜெட் போட்டு வாழ்ந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? யோ 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 யோ, என்ன மனுஷியா நீ? என்ன புலம்ப கூட கூடாதுன்னு சொல்றியா? எல்லாத்துக்கும் வாதியார் மாதிரி மூக்க நீட்டிக்கிட்டு வந்துடுறியே. நீ காசு தான் சம்பாதிச்சு குடுக்கல, பேசாம வாயாவது மூடிக்கிட்டு. இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன்டா பாஸ்கரா. நான் ஏன் போனோம்? அதிக பிரசங்கி. யோ, யாரியா அது? வண்டியா? ஹலோ, இருப்பா. என்ன இருப்பா? ஐயா, யோ, அறிவில்ல? நடு ரோட்ல என்ன மறியல பண்ணின்னு இருக்கிற? வண்டியா டூமா? இருப்பா, புதுசா குடி வந்தவங்க சாமான்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. என்னது புதுசா குடி வந்திருக்காங்க? யார் இது? யோ, ஐயோ, இவன பேரை தெரிஞ்சிருமே. அலுமிலோ, இவ ஆர்த்தி புருஷன் தானே? ரொம்ப அவசியம். ஐயோ, இந்த ஏரியால திருட்டு பசங்க நிறைய இருப்பாங்க போல இருக்கே. இவனுங்கெல்லாம் இங்க இருக்கானுங்களே. நம்ம கிட்ட திருட்டு போறதுக்கு இனிமே என்ன இருக்கு? வரான். வணக்கம் சார். என்ன அந்த பக்கம்? இனிமே இந்த வீட்டுல தான் நாங்க குடியிருக்க போறோம். இந்த வீட்லயா? ஏன் சார்? பழைய வீடு என்னாச்சு? பழைய வீட்டுல வாஸ்து சரியில்லை. ஜோசியர் எங்களை சின்ன வீடா பார்த்திருக்க சொன்னாரு. இந்த வீட்டுல காத்து நல்லா வருமாமே, வெளியில எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? இல்லையா, நான் வேற ஏதோ கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்ட? காய்ச்ச மரம்னா கல்லடி படத்தான் செய்யும். போற வர புறம்போக்கெல்லாம் ஏதாவது உளரும். நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நாங்க காத்து வாங்கறதுக்காக தான் இந்த சின்ன வீட்டுக்கு வந்திருக்கோம். சரி. ஆமா தம்பி, நீங்க என்ன இந்த பக்கம்? சார், நம்ம வீடு தோருக்கு சார், பக்கத்துல தான். அப்படியா? உங்களுக்கு ஏதாவது ஒத்தாசை ஹெல்ப் நான் சொல்லுங்க, வந்துடலாம். சரி. சரி சார், நான் கிளம்புறேன். சரி தம்பி. ஆட்டோக்காரா, தம்பிங்க வா. தம்பின்னு தான் கூப்பிட்டேன். வா. என்னம்மா? இத பாரு, நாங்கெல்லாம் உனக்கு சொந்தம்னு வெளியில சொல்லிட்டு தெரியாத. ஆட்டோக்காரெல்லாம் எங்களுக்கு சொந்தம்னா எங்களை கேவலமா பாப்பாங்க. ஐயோ, நாங்களும் பெருமையா சொல்லிக்கிற அளவுக்கு நீங்களும் டாடா பிர்லா ஃபேமிலி கிடையாது. முதல்ல இந்த காவை கிளியர் பண்ணுங்க, கப் அடிக்குது. என்ன மேலும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? காவா மாதிரி வாயை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறான் பாருங்க. திமிருங்க. இவெல்லாம் திருந்துவா நினைக்கிறீங்க? வந்தாச்சு. 1 மணி நேரமா ரோட்ல தான் நிக்கிறோம். போற வர ஆட்டோக்காரெல்லாம் இஷ்டத்துக்கு பேசிட்டு போறான். போங்க போய் கதவை திறங்க. வாங்க. திருத்தவே முடியாதடி. நான் திருவல்லிக்கணியில இருந்திருக்கணும். அவனை என்ன கேள்வி கேட்டிருப்பேன் தெரியுமா? வாய மூடு நீங்க வேற கூடவே ஒரு ஆளு. பேசாம இரு. நல்லா இருக்கு. இதாங்க வீடு.
அப்புறம் மாசம் மாசம் கரெக்டா வாடகை கொடுத்துடணும். வீட்டை நீட்டா வச்சுக்கணும். கண்ட இடத்துல ஆணி எல்லாம் அடிக்க கூடாது. ஆமா, பெரிய செட்டி நாட்டு அரண்மனை ஆணி அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆளப்பாரு. என்னங்கம்மா? இல்லங்க, வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்தாங்கம்மா வீட்டு சாவி, ஈபி கார்டு, அப்புறம் டெம்போல வந்ததுதான் மொத்த சாமானுங்களா? இல்ல பெருசா லாரியில வந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், மொத்த சாமானே அவ்வளவுதான். ஏன் மாத்த வாங்குற லாரி வருது. புழக்கடை பாக்குறீங்களா? ஓ, இந்த வீட்டுக்கு புழக்கடை வேற இருக்கா? ஆமா ஆமா, அரண்மனைன்னு இருந்தா நந்தவனம்னு ஒண்ணு இருக்குதானே செய்யும். போங்க போங்க. ஐயோ, ஏங்க இந்த மாடெல்லாம் இங்கே நீங்க வாடகைக்கு விட்டுருக்கீங்களா? இல்லைங்க, நம்ம மாடுதான். நம்ம மாடு இல்லீங்க, உங்க மாடு. ஐயோ, கருமம் கருமம். இப்ப நான் புதுசா போயிருக்கிற இடம் ரொம்ப டீசென்ட்டான இடம். அங்க மாடெல்லாம் கட்ட முடியாது. அப்போ நாங்க என்ன மோசமான ஆளுங்களா? இந்த ஆடு மாடெல்லாம் முதல்ல வெளியில துரத்துங்க. என்னங்க நீங்க வீட்டை இந்த வீட்டை குறைச்சலான வாடகைக்கு விட்டதே நாங்க மாடு கட்டிக்கிறதுக்காக தான். மாட்டை நீங்க பாத்துக்கணும், நான் அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன். என்ன, நான் சாணி அல்றத பாக்க வரீங்களா? என்னங்க இது? பசுமாடுங்கிறது லட்சுமிமா, புழக்கடையில இருந்தா புண்ணியமா. அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே. சார், இங்க எல்லாம் நல்லா இருக்கு சார், நீங்க கிளம்புங்க. அப்ப நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாப்பீங்க? நான் சாணி அல்றத பாப்பீங்களா? நீ எல்லாம் வேண்டாம். எனக்கு கொசு கடியில ஆகாது. ஏதாவது கடிச்சது அப்புறம் ஒரு பெரிய பிரளயமே நடக்கும். எல்லாம் என் தலை எழுத்தியா? இந்த வீட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆமா, நீ மகாராணி. என்ன சொன்னீங்க? உனக்கு ஒண்ணு ஆகாது, கொசுக்கு தான் ஏதாவது ஆகும்னு சொன்னேன். கொசுக்கு உங்க அம்மா, வீடு என்னம்மா இப்படி இருக்கு? எனக்கு ஒரு தனி ரூம் வேணும் சொல்லிட்டேன். தனி ரூம் தானே? மாட்டு கொட்டையில 6 அடி பள்ளம் தோண்டி வைக்கிறேன், போய் படுத்துக்கோ. ஆட்டை வளப்பா அந்த வீட்டுக்காரன். ஆமா, நான் அந்த வீட்டுக்காரன்ட்ட இங்க இருக்கிற சாமான் மட்டும் இல்ல, பின்னாடி பெரிய லாரியில வந்துட்டு இருக்குன்னு சொன்னப்போ உங்களை முந்திரி கொட்டை மாதிரி இவ்வளவுதான் சாமான் யார் சொல்ல சொன்னது? அதானே உண்மை, ஏன் போய் சொல்லணும்? எது உண்மை? பெரிய ஹரிச்சந்திர மகாராஜா, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ஒரு நாள் என்னையும் என் பிள்ளையை வித்துட்டு கடைசியில சுடுகாட்டுல காவலுக்கு இருக்க போற. அதுதான் நடக்க. தம்பி இங்க வா, அந்த சேர இங்க போடு. சாமான்லாம் இறக்கியாச்சா? இறக்கியாச்சு. சரி, போயிட்டு வாங்க. அம்மாடி. இந்த சிம்மாசனத்தை மட்டும் எங்க போனாலும் விட மாட்டீங்களாக்கும். நீயும் சேரும். யோ, ஒன்ன மாதிரியே இந்த சேரு ஒரு தர்துரையா. வர தைப்பொங்கல்ல போகி அன்னைக்கு இத போட்டு கொளுத்துறையா. அலமேலு, லைஃப்ல சிலது வரும் போகும். ஆனா நிரந்தரமா நமக்குன்னு சிலதுதான் இருக்கும். அதான் நாம விட்டாலும் நம்மள அது விடாது. இந்த சேர் மாதிரி. ஒன்ன மாதிரின்னு சொல்ல. நாராயணா நாராயணா. சாஞ்சிட்டியா சாமி? சாஞ்சிட்டியா? எந்த சிரிக்கு எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னன்னு நல்லா நீட்டி நிமிந்து சாஞ்சிடுற. உன் சொகுசும் நிம்மதியும் உன்னை விட்டு போகவே போகாதியா. இத பாரு, என் நிலைமைய பார்த்து அநேகமா உன் மனசுக்குள்ள சந்தோஷமா குளுகுளுன்னு இருக்குமே. குடும்பம் நொடிஞ்சது நினைச்சு சந்தோஷப்படுற முத ஆளு நீதாயா. நீ மாறவே மாட்டியா? நான் மாற மாட்டேயா? நான் மாற மாட்டேன். நீங்க வேணா மாறிக்கோங்க. ஐயோ, இது வேற. காஞ்சனா, காஞ்சனா. ஏன் சத்தம் போடுறீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அதுக்கே இவ்வளவு டென்ஷன்? வேற வழி இல்ல. கேட்ட உடனே நம்ம மனசே பதறுது. என்ன பண்ண சொல்ற? சரி, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. உஷாவோட அப்பாவை கஞ்சா கேஸ்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, தெரியுமா? சரி, அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? பாவம் அந்த மனுஷன். அவருக்கு இப்படி ஒரு சங்கடம் வரத்துக்கு நாம கூட ஒரு காரணம். ரேகா வீட்டுல பிரச்சனை பண்ணதுனாலதான் அவருக்கு இந்த நிலைமை வந்தது. இத பாருங்க, சம்பந்தம் இல்லாம எதையாவது முடிச்சு போட்டு பேசாதீங்க. அந்த ஆள் தப்பு பண்ணிருக்கலாம், இல்லாட்டி போலீஸ் ஏன் அரெஸ்ட் பண்ணுது? ஏய், இந்த மாதிரி அபாண்டமா பேசாத. அவர் பாவம். அவரை போய் கஞ்சா கேஸ்ல அரெஸ்ட் பண்ற மாதிரி அநியாயம் உண்டா? இத பாரு, அவர் அப்படிப்பட்ட ஆள்னு உனக்கே தெரியும். அந்த அப்பாவி மனுஷனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்காங்க. யாரு யாரு படாத பாடுபடுத்துறா? நீங்களா நானா? சொல்லுங்க. நானும் அப்படி பண்ணல, நீங்களும் அப்படி பண்றவரும் இல்ல. வேற யார் அப்படி பண்ணது? இந்த பாரு, நாம தான் அப்படி பண்ணணும்னு சொல்ல வரல. பின்ன
ஏன்பா இப்படி சத்தம் போடுறீங்க? அதானே, நீங்க யாரதான் குத்த சொல்ல வரீங்க? என்னையா ஆதியையா? ஐயோ, நாம பண்ணல காஞ்சனா. நமக்கு வேண்டியவங்க தான் யாராவது பண்ணிருக்கணும். அப்படிதான் எனக்கு தோணுது. வேண்டியவங்கனா யாரு? நம்ம சொந்தக்காரங்களா? சொந்தக்காரங்களோ சொந்தமாக போறவங்களோ இப்படி பண்ணது தப்புன்னு சொல்ல வரேன். அங்கிள், நீங்க பேசுறத பார்த்தா எங்களதான் சொல்ல வரீங்க இல்ல? என்னப்பா இது? யார சொல்றீங்க நீங்க? சொல்லுங்க அங்கிள், ஜாலியா பேச வேண்டாம், நேரடியா சொல்லுங்க. சாரிமா, தப்பா நினைச்சுக்காத. உன் அப்பாவை தான் சொல்றேன். என்னங்க, என்ன பேசுறீங்க நீங்க? எதையாவது அனாவசியமா சொல்லி பிரச்சனை பண்ணாதீங்க. இத பாரு காஞ்சனா, அனாவசியமான எதையும் பேசல. நீயே யோசிச்சு பாரு. அன்னைக்கு அந்த மனுஷன் பேசுறதுக்காக அங்க வந்தாரு. அப்ப ரேகாவோட அப்பா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி அசிங்கப்படுத்தினாரு. உறுதியா சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் விசாரிச்ச வரைக்கும் இது அவர் பண்ண காரியம் தான். இங்க பாருங்க, இந்த மாதிரி பேசுறதை இதோட விட்டுருங்க. இத பாருமா, என் மனசுல சரின்னு படுறத என்னால சொல்லாம இருக்க முடியல. அதுக்காக என் அப்பாவை என்னமோ ஒரு தேர்ட் ரேட்டட் ரவுடி மாதிரி நினைச்சிட்டு நீங்க பேசுறது சரியில்லை. சாரி ரேகா, நான் உன்னை வருத்தப்படுத்துறதுக்காக இது சொல்லல. ஒருவேளை உன் அப்பாவோட இன்னொரு பக்கம் உனக்கு தெரியாம இருக்கலாம். உன் மனசுல அவரை பத்தி ஒரு பெரிய இமேஜ் இருக்கலாம். ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்குமா, அவ நம்ம வசதிக்காக மாத்திக்க முடியாது. என் அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் ஒருத்தர் அழிக்கணும்னு நினைச்சா இப்படி போலீஸை வச்சு மிரட்டணுங்கிற அவசியமே இல்ல. இப்படி சொடக்கு போடுற நேரத்துல பிடிக்காத ஆளை இல்லாமலே பண்ணிடுவாரு. எங்க அப்பா எதிரியா நினைக்கிற அளவுக்கு அந்த கோபிநாத் தகுதியான ஆளா? ரொம்ப சாதாரணமான ஆளு. இப்படி யோசிச்சு பாருங்க. நான் ஆதிய மேரேஜ் பண்றதுல உறுதியா இருக்கேன். ஆதியும் என்னை ஏத்துக்கிற முடிவுல திடமா இருக்காரு. அப்படி இருக்கும்போது உஷாவோட அப்பாவை மிரட்டுறதாலேயோ தொந்தரவு பண்றதாலேயோ எங்க அப்பாக்கு என்ன பலன்? எங்க அப்பா ஒரு மினிஸ்டர். பொழுது விடிஞ்சா அவருக்கு 1000 வேலை இருக்கும். நீங்க என்னடா இந்த மாதிரி சீப்பா எங்க அப்பாவை பத்தி யோசிக்கிறது நினைச்சா ஐ அம் அஷேம்ட். இருமா, நில்லுமா ரேகா. இத பாருங்க, நான் உறுதியா சொல்றேன், ரேகாவோட அப்பா இப்படி பண்ணிருப்பாருன்னு என்னால நம்பவே முடியல. அவர் பண்ணாம வேற யார் பண்ணியிருந்தாலும் நமக்கு அது தேவையில்லாத விஷயம். அந்த ஆள் யாரு? அவன் கஞ்சா வித்தா என்ன, கள்ள நோட்டு அடிச்சா என்ன? நமக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு இதுல எல்லாம் துளி கூட அக்கறை கிடையாது. இதோட இந்த பேச்சை விட்டுருங்க. இதுக்கு மேல யாரும் இத பத்தி பேசுறத நான் விரும்பல. வா ரேகா, போலாம். It's heights. My God. அத்தை, 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 நான் கலா வந்திருக்கேன். இருக்கிறது போதாதுன்னு இவ வேற அத்தை சொத்தானிக்கிட்டு. என்ன அத்தை, என்ன தெரியுதா? தெரியுது தெரியுது. எப்படி அத்தை இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? நல்லாதான் இருக்கேன். உன் குழந்தை சொல்லி அமிச்சானா? ஆமா ஆமா சொன்னாரு. அத்தை, வீட்டுல மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்பு பண்ணேன். உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன். ஆத்தி, எனக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? உட்காரு உட்காரு. குழம்பு வாசனையெல்லாம் உன்னை உட்கார சொல்லவே மறந்துட்டேன். அப்புறம் அத்தை, ஏய், முதல்ல இந்த அத்தைன்னு கூப்பிடுறத நிறுத்து. அத்தை அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு என்ன அசிங்கப்படுத்தாத. என்னத்த நீங்க? என் குழந்தை பொண்டாட்டியோட அக்காவுக்கு மாமியார் நீங்க. அவளுக்கு அத்தைன்னா எனக்கும் அத்தை தானே. அந்த முறையில தான் கூப்பிட்டேன். இத பாரு, உன் புருஷனை விட என் புருஷனுக்கு ஒரு 7-8 வயசு தான் ஜாஸ்தியா இருக்கும். என்ன முறை வச்சு கூப்பிடணும்னா அக்கான்னு கூப்பிடு. என்ன?
உன்னை சின்னவளா காட்டிக்கணும்னு என்ன கிழவி ஆக்கிறாத. சரிக்கா சரிக்கா, கோச்சிக்காதீங்க. ம். என்னக்கா எங்க ஏரியாவுக்கே வந்துட்டீங்க? கடல் மாதிரி பங்களால இருந்தீங்க. நீங்க எப்படிக்கா இந்த வீட்ல இருக்கீங்க? கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் நேரம் சரியில்லைன்னு ஜாதகத்துல சொன்னாங்க. இடம் மாற்றம் இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதான் இந்த வீட்டுக்கு வந்தோம். இந்த வீட்டுல வாஸ்து எல்லாம் ரொம்ப சரியா இருக்கா. அதான் இந்த மூலையில வீடு பார்த்து வந்திருக்கோம். ஓஹோ அப்படியா? ஆனா என் காதுக்கு வேற மாதிரி நியூஸ் வந்துச்சு. என்ன நியூஸா? என்ன நியூஸ்? யார் சொன்னா? அது என் குழந்தை மூலமா தான் என் காதுக்கு வந்துச்சு. என்னமோ கோர்ட்டாம் வக்கீலாம் வந்த சொத்தெல்லாம் அதே வழியில போயிடுச்சா? கடன் வேற ஆயிடுச்சாமேக்கா? அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் குழந்தை கிட்ட எவனாவது தண்ணி அடிச்சுட்டு உளறி இருப்பான். அவன் அதை கேட்டுட்டு வந்து ஏதாவது அவன் பங்குக்கு உளறி தள்ளி இருப்பான். அப்போ அந்த நியூஸ் எல்லாம் தப்பா? இத பாரு, பூனை குப்புற விழுந்தா செய்தி கிடையாது, அதே யானை விழுந்தா ஊரே பேசும். எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, 4 நாள்ல எல்லாம் சரியா போயிடும். ஆனா ஊரே கூடி ஆவுன்னு பெருசா பேசுதுங்க. வயிற்றுச்சல் பிடிச்ச பய ஜனங்க. ஆமா ஆமா, எங்கடா வாய்க்கு அவல் கிடைக்குன்னு வாயை திறந்துட்டு அலையுதுங்க பண்ணாடுங்க. அது என்னமோ நெசந்தான். இந்த ஊர்க்கார பையங்களுக்கு வேற என்ன வேலை சொல்லுங்க? நீ சொல்றத பார்த்தா உங்க வீட்லயே ஏதோ இருக்கும் போல இருக்கு. ஆமாக்கா, எங்க வீட்டு சங்கதியை பத்தி அவளுங்க இஷ்டத்துக்கு பேசுறாளுங்க. அப்படியா? அது என்ன சங்கதி? என்ன பிரச்சனை? உங்களுக்கு சங்கதியே தெரியாதா? எனக்கு எப்படிமா தெரியும்? உன்ன மாதிரி யாராவது உரிமையா பேசினா தானே விவரம் என்னன்னு தெரியும். அது ஒண்ணு இல்லக்கா, என் சக்கலத்தி ஆர்த்தி இருக்கால, அவ படிச்ச திமிருல என் குழந்தை மதிக்கல. 2 பேருக்குள்ள அந்யோன்யம் கிடையாது. கடைசியில என் தங்கச்சியோட பேசி அவ மனச மாத்தி தான் புருஷனுக்கே எல்லாம் 2ஆம் தாரமா கட்டி வச்சுட்டா. அடிப்பாதகத்தி, இப்படி ஒரு கொடுமை உண்டா? இந்த மாதிரி கூத்து எங்கேயாவது நடக்குமா? ஐயோ, பழப்பே கூத்தாடி பழப்பால இருக்கு. உனக்கே தெரியும், அந்த ஆர்த்தி சிறுக்கி வரும்போது சும்மா ஆட்டிட்டு வந்தாலே தவிர சீர்சனத்தில் 1 பைசா கிடையாது, குண்டுமணி தங்கம் கிடையாது. ஆனா என் தங்கச்சிக்கு என் பிறந்த வீட்டுல செய்யாத சீர்வரிசை கிடையாதுக்கா. ஆனா இத்தனையும் பண்ணி போட்டோம் அந்த ஆர்த்தி சிறுக்கி நானும் இந்த வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாள. தெரி என்ன பிறவியோ. என் வீட்டு மனசங்க வந்து தகராறு பண்ணி வெட்டவே போயிட்டாங்க. அப்போ அந்த உதுத்த சிறுக்கி கொஞ்சம் கூட அசர மாட்டேன்ட்டாள. அவளை சொல்லி என்ன பண்றது? அவ மட்டுமாடி உதுத்த சிறுக்கி? அவ குடும்பமே அப்படிதானே. ஆத்தா புருஷனை ஓட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் உதுத்துட்டு இருந்தவ. அந்த மூத்த சிறுக்கி அபி என் பிள்ளைய துரத்திட்டு ஊரை சுத்திட்டு இருக்கா. கேட்டா கட்டடம் கட்டுறாளாம், கட்டடம். எப்ப பார்த்தாலும் எவனாவது ஒரு தடிப்பைய அவ பின்னாடியே நிக்கிறான். இத பார்க்கலா, நீ எனக்கு தங்கச்சி மாதிரி. உனக்கு எச்சரிக்கையா ஒண்ணு சொல்றேன் நானு. சொல்லுங்கக்கா. அந்த அபி கொலைக்கும் அஞ்சாத பாவி. நாளைக்கு தங்கச்சி பழப்பு நல்லா இருக்கணும்னு கொலையே கூட பண்ணிருவா. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவளுக்கு சங்காத்தமே உனக்கு வேணாம், புரியுதா? நீ என்ன பண்ற, சீக்கிரமாவே அந்த ஆர்த்திய உன் வீட்டை விட்டு துரத்திடு. அதுக்குண்டான ஏற்பாட்டை பண்ணு. இல்லாட்டி என்னைக்கு இருந்தாலும் சிக்கல் தான் உனக்கு.